ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் ஒரு பொள்ளாச்சி முருகண்டி பகுதியில் முன்னாள் போராளிகளால் கால்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை தான் இன்றைக்கு சந்திக்க போகிறோம். அவர் நிலவரத்தை நேரில் போய் பார்ப்போம். பார்த்துட்டு போகிறோம். வீடியோ பாருங்கள். ஓகே, இதான அவர்கிட்ட வீடு பாருங்க. நிலைமையே முன்னூத்தான் இருக்கிறார். காயண்ணா வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? காலையில் எப்படி என்னென்ன பிரச்சனைகள் அனுபவங்களை சொல்லுங்கள். என்னென்னு சொன்னாங்கன்னா, நான் முன்னாள் போராடினேன். நான் 2007ஆம் ஆண்டு காயப்பட்டது. காயப்பட்டு எனக்கு மூளை வலி, மண்டையோடில், கையில், கன்னத்தில், தலையில் பீஸ் இருக்குது. மற்ற இதே கேட்டவாட்ஸ் மண்டையோடில். அப்போ காயப்பட்டு ஒரு கை காலம் உணர்ச்சி இல்லாமல் போனதுன்னா அதுக்கு பிற்பாடு விட்டதுக்கு பிறகு தடுப்புக்கு போய் சிறுத்தோலை செய்து வந்தேன். கல்யாணம் கட்டி மகனாக இருக்கேன். அப்படி இருக்க அவை பிரிஞ்சு போயிட்டேன். இப்போ தற்போதைக்கு அம்மாவில் தான் இருக்கிறேன். அன்றாட இது சொல்ல போனோன்னா என்னை நடக்க வைக்கிறதுக்கு 40 லட்சம் ரூபா கேட்குறாங்க நடக்க வைக்கிறதுக்கு. இப்போ தற்போது சிரமம் என்னன்னு சொன்னால் டொய்லெட்டில் பிளாஸ்டிக் கதிரையில் தான் டொய்லெட் இருக்கிறது. அதை விட கடையை நடத்தி வந்தேன்னா தச்சமே கடையும் பூட்டி கிடக்கு. என்னென்னு சொன்னால் அதுக்கு நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போடுற ஆட்டோ செலவு, பம்பர் செலவுகள், என்னோட உதவிக்கு ஒரு படிக்கின்ற நான் விட்டுட்டு போய்ட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு அப்படியான சிரமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிளாஸ்டிக் அதை சேர்த்து படிக்க இருந்துட்டு இந்த இனி மாறி காலம் வந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யறது தெரியல. ஒருத்தர் உதவிக்கு தள்ளி. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசுண்ணா? 43. எவ்வளோ காலம் தடுப்பில் இருந்த நீங்கள்? தடுப்பில் 2 வருஷம் வந்து. இப்போ வெட்டிங் பண்ணி 2012ஆம் ஆண்டு கல்யாணம் கட்டினான். 2016ஆம் ஆண்டு மகன் கிடைச்சவன். 2018 எடுப்பு பிரியம் காமிட்டு 2020ஆம் ஆண்டு அவள் பிரிஞ்சு போயிட்டு. இப்போ அவை இருங்க அது பவுனி சர்டிஃபிகேட். இப்போ உங்களை காணிக்கிறேன் இல்லையா? டைவர்ஸ் போட்டுட்டீங்க. டிவோர்ஸ் போட்டுணுமா? என்னதுக்காண்டி இப்படி இந்த பிரச்சனையா? இப்போ உங்களை வேறுத்தாங்க என்ன ஹாஸ்பிட்டலில் போட்டு நீங்கள் செக் பண்ணிங்களா? ஒவ்வொருக்கா போடுறதுன்னா ஆட்டோவுக்கு போடுறதுனா அப்புறம் அது ஜாழ்ப்பாணம் போடுறதுனா 15,000 ரூபா தேவை. அதை விட என்னோட பாட்டில் நின்றுந்தா 15 நாள் பாட்டில் நின்றுதான் உதவிக்கு ஒரு தெரியும் இல்லை. முதல்ல என்னோட கேள்வி ஒரு படிக்க நின்றவன். அவன் தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமா நின்றவன். அவனுக்கு கையில் காசு கொடுக்கலன்னு அவனை விட்டு போயிட்டான். ஆட்டோவுக்கு போடுற ஆட்டோ செலவு 1100 ரூபா பம்பு செட் 2000 பம்பு செட். அப்படியான ஒரு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கடன் டைட்டாக போகுது. முதல் என்னென்னு சொன்னால் கடன் நடத்தின்றதுன்னா கடன் நடத்தி கேட்கல கொஞ்சம் இதாக இருந்தது. இப்போ அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடைத்தவொடனே லஸ்ட் ஆகிடுது. ஒவ்வொரு ஜோசிப் ஜாழ்ப்பாணம் போகிறதுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கா கவர்மெண்ட்டுக்கா? கவர்மெண்ட் போகிறது ப்ரைவேட்டாக கேட்டு வைக்கிறாங்க. 40 லட்சம் ரூபா கேட்டுருக்காங்க. ப்ரைவேட்டுக்கு தான் 40 லட்சம். ஓகே. முதல்ல கேட்டாவே ஒரு ஊசி 95,000 ரூபா 6 மாதத்துக்கு ஏற்றோன்னு சொன்னது. அது 1 கோடி கிட்ட வரைக்கும். இங்கே செய்துன்றது நான் இப்போ நக்கு பஞ்சர் வாங்கி செய்துன்றதுன்னா திடையில் அனுப்பாடிட்டேன்னு சொன்னால் டாக்டருக்கு காசு கொடுக்குறது பிரச்சனை. இப்போ என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? இப்போ என்ன உங்களுக்கு தேவையானது அவசியமானது? அடிப்படை வசதி இப்போ அடிப்படை சொல்ல போனால் ஒன்று கொமெண்ட் இல்லை பிளாஸ்டிக் கட்டை தான் இருக்குது. மற்ற இந்த கடை நடத்துறதுக்கு செய்த பெரிய உதவியாக என்னன்னா அந்த கடையை கொண்டு தான் ரன் பண்ணி என்று இருந்த நான் இல்லைன்னு இல்லை. அதுக்குரிய சில பேர் கேட்பாங்க, திருப்பி கடைக்கு போட்டு தந்தால் திருப்பியும் கடையில் ஸ்டாக்கி திருப்பி போட்டு என்ன செய்வீங்கன்னு கேட்பாங்க. என்னன்னு சொன்னால் எனக்கு ஒரு தேவையான ஒரு ஆள் வேறு யாருனால பொறுப்படுது ட்ரீட்மெண்ட் செலவை பொறுப்படுதுன்னு சொன்னால் இந்த கடை இது வந்து எனக்கு தேவைச்சாங்க. இப்போ இதில் இருக்கிறது என்னன்னா அதாவது கொஞ்சம் பிரச்சனை போடுது. கடையை கம்ப்ளீட் பண்ணி தந்தா சரியா? கடையை நீ கட்டிக்க மாட்டேங்குது. ஆனால் முழுமையாக நான் எனக்கு கடைகளுக்கு டொய்லெட்டுகள் இல்லாமல் இல்லைன்னா நடக்க வச்சு விட்டாலே அதே பெரிய இருக்கு. கால் சூம்பல் எல்லாம் ஒன்றும் இல்லை, மண்டியோடு இல்லை, காய்கறி இருக்கு. சில பேர் முடி வளர்க்குறத யோசிப்பாங்க. என்னன்னு சொன்னாங்க தலையில் பெரிய பள்ளமா மறைக்கிறதுக்கால. சாப்பாடு என்ன சாப்பாடு என்ன இன்றைக்கு? இந்த சோறு கத்தரிக்காய் கறியும். மச்சங்கள் சாப்பிட இல்லையா? எங்கே மச்சங்கள் சாப்பிட்டு தெரியும் தானே. இப்போ ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கடுமையாக ஜூசி தெரிஞ்சுக்கிறோம். இதுக்குன்னு சொல்லி இப்போ நல்லா இருந்தாங்க கடைசி செய்து அதுக்குன்னு சொல்லி இப்போ கடுமை தான் போயிட்டோம். இப்போ ஒவ்வொருத்தரையும் ஜோசி சென்று கேட்க எங்களோட எல்லாத்தோட ஜோசி கேட்கல என்னத்தை சொல்லுவோன்னு கத்தி அலுவலம் போல தான் இருக்குது. எல்லாம் நடந்து முடிஞ்சு நீ என்ன அந்த செத்துட்டு இருந்தால் தெரிஞ்சிருக்காதுன்னு. சரியா ரைட்டு. அதோட முடிஞ்சிருக்கு 2007 முடிஞ்சிருக்கும். எத்தனையோ இடங்களை தாண்டி வந்துட்டு இப்போ இன்றைக்கு இந்த நிலைமைகளை இருக்கிறோம். எப்போ இந்த காலையெல்லாம் போனது என்னன்னு சொன்னாங்கன்னா நான் 2007 காயப்பட்டு ஒற்றை கை கால் உணர்ச்சிலாம் போனேன். மூளை கூட தானே உணர்ச்சிலாம் போனது. இப்போ இந்த தடுப்புக்கு போயிட்டு வந்திருக்கீங்க
2018 தான் இடுப்புகள் இயங்க ஆரம்பித்தது. தடுப்பு போயிட்டு வந்த அப்புறம் தான் இயங்க இல்லையா? தலை பிரச்சனையால் அப்போ கிளஞ்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு ஜூரிங்கெல்லாம் ரத்தம் அப்போ ஒழிக்கிட்டு அப்போ பிளட் இதாக கொண்டு அப்போ அது கூட கிளஞ்சி ஹாஸ்பிட்டல் 1 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் இடுப்புகள் இயங்க ஆரம்பித்தது. பேருந்து அப்படியே ஜாழ்ப்பாணம் ஏற்றினவங்க ஜாழ்ப்பாணம் ஏற்றி அங்கே கொண்டு வந்து எடுத்துட்டு கொழும்பு கொண்டு போய் 3 மாதம் பச்சுது. 3 மாதம் பச்சுட்டு போட்டு சொன்னாங்க இப்படி உங்களுக்கு தலையில் பீசியில் கேமாறு எடுக்கிறேன்னு சொன்னால் அந்த உலகம் ஏதோ தலை பாதிக்கு உயிருக்கு ஆபத்து எடுத்துக்கொள்ள போட்டு டிக்கெட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு 9 வருஷமாக ஒவ்வொரு இடமா தெரியுதேன். இப்போ தலையில் வித்தியாசம் தெரியுதா? நோமா என்னன்னு சொன்னாச்சு இதில் 2 பீஸ் இருக்கு. இது கன்னத்தில் இதில் எல்லாம் பீஸு. இது வந்து ஏற்கிறது என்னென்னா 1 மணிக்கு காயப்பட்டு நான் இது காயப்பட்டு சண்டையில் காயப்பட்டது. அந்த இதை முடியப்படம் தான் இது காயப்பட்டது. இந்த காயத்தோட தான் 2 சண்டை செய்தது இருந்தது. இது நித்திரை இதோட சொன்னால் மட்டும் நித்திரை என்றதே இல்லை. குத்துவலை வேதனை இல்லை இது கூட முடிச்சே இருப்பாங்க. சில பேர் யோசிப்பாங்க ஃபோன் எடுப்பாங்க அடுத்தாமல் எடுத்துக்கிற இந்த நித்திரை கொள்ளாமல் இருக்கிறதா நித்திரை வராது. வேதனையில நித்திரை வரா இருந்து யோசிச்சுட்டு இருப்பான். வெளியில போய் என்ன செய்யணும் ஊட்டிக்காண்டு போய் இருப்பான். அதில் இருந்து யோசிச்சுட்டு இருப்பான். நான் வந்து கிறிஸ்டியன். இந்த இதோட சொன்னால் 2 வருஷமா சேர்ச்சிக்கே போகிறதில்லை. என்னன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போகிறதுனாலே பம்பர்ஸ் தேவை. ஜாழ்ப்பாணம் போகிறதுனா 3-4 பம்பர்ஸ் தேவை. எனக்கு உதவிக்கு ஒருத்தர் நிற்கணும். அந்த இங்கே வந்து கிளஞ்சியில் வந்து ஹாஸ்பிட்டலில் பிசி 5G செய்ய சொன்னேன். அதை தொடர்ச்சி போகிறதுக்கு 2 பேர் தேவை என்னோட உதவிக்கு நிற்கிறது. அதோட ஆட்டோக்காரங்க அது முறைக்கு நிற்கணும். எல்லா பாருங்க காசு தான் மெயின். எல்லாத்துக்கும் மெயின் காசு. என்ன போராடுனா இன்றைக்கி ஒவ்வொரு என்னென்று சொல்கிறதுன்னு தெரியல. வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிறோம். உண்மையாக பாதிக்கப்பட்ட நிலைமை எப்படி இருக்கு? ஆனால் இயக்கத்தில் கொஞ்ச நாள் வாழ்க்கை போச்சுதுன்னா இப்போ இந்த தடுப்பால் கொஞ்ச நாள் வாழ்க்கை போச்சுது. அப்படியான சிரமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்ன உண்மையோட இந்த என்னென்னு சொல்கிறது வெளிநாட்டில் வாழும் மக்களான்னு சரி இல்லை ஸ்ரீலங்கா வாழும் மக்களான்னு சரி என்ன நடப்பிச்சு விட்டால் அதுவே பெரிய உதவியாக இருக்கும். அங்கே பார்ப்பீங்க ஏதோ ஒன்று கடை ஒன்றில் அங்கே ஏதோ நான் ஒன்று செய்வேன். கடை இல்லை அதுக்கு செஞ்சவே அது கடைக்கும் செஞ்சு முடிப்பி நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தையும் என்ன இப்போ எனக்கு ஒரு நிரந்தரமாக இதாண்டன்னு சொன்னான்னு அரையும் வந்து எதிர்பார்க்க தேவையில் ஒன்று செய்தான் இருக்கலாம். இப்போ நான் ஒருத்தன் இப்போ மாதம் எனக்கு ஒரு கொடுக்கணும் மாதிரி இந்த தொழிலை செய்யன்னு சொல்லி அப்படின்னு சொன்னால் பெரிய உதவியாக இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். பம்பர் செலவு ஆட்டோ செலவு இப்போ பெட்ரோல் சூழ்நிலை யோசிச்சு நாங்கள் இப்போ கொஞ்சம் தூரம் 2 லிட்டர் தான் 1000. அதோட ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து QR கோட் பண்ணி தாண்டு கேட்குறாங்களா? நாங்கள் QR கோட் இப்படி எல்லாம் இருக்குது. என்ன சிரமத்தை பார்க்க நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ற இதை கேட்டு ஆனால் எனக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சதை வந்து தெரிஞ்சாக்கள்கிட்ட வந்து கேட்டேன்னாலும் சரி இல்லை இதில் பார்க்குற மக்கள் என்றாலும் சரி எனக்கு வந்து என்னை நடக்க வச்சு விட்டா காணும். இப்போ தற்போதைக்கு எனக்கு அடிப்படை வசதியாக வந்து கொமட்டோவில் இந்த மேரிகாலம் தொடங்க போகுது. கொமட்டோவில் என்ன முதல்ல நாள் வந்து உதவிக்கு ஒரு பொடியன்னுட்டா நான் வந்து பீச்சார தலைன்னு சொன்னேன்னா இது சீமேந்த நிலையத்தில் தான் பீச்சார் அவங்களுக்கு சேர்த்து வழியை உருட்டு அது வந்து உருட்டு இல்லாது முழங்காலுக்கு மேலே தண்ணி நிற்கும். அப்போ எனக்கு ஒரு கொமன் டாய்லெட் இப்போ கடைக்கு கொஞ்சம் உதவி செய்தாலும் பெரிய உதவியாக இருக்கும். கொமன் டாய்லெட்டும் கடைக்கும் ஐட்டங்கள் சாமான் அத்தியாவசிய சாமான்கள் சாப்பாட்டுக்கும் பம்பஸ் இந்த இருந்தன கட்டுறதுன்னு. இப்போ என்ன சாப்பாடு இன்றைக்கு யார் சமைக்கிற எல்லாமே அம்மாவா? அம்மா இருக்கிறேன். இப்போ அந்த செலவுகளெல்லாம் அதுக்கெல்லாம் இப்படி தான் தம்பியாக தான் இருக்கிறான். அவன் கல்யாணம் அவன் தான் சொன்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.